டேய் நம்மலாம் சேர்ந்து இப்போ ஒரு படம் எடுக்க போகிறோம். டேய் நம்ம ஆளுங்களுக்கு நம்ம படம் பிடிக்கவே மாட்டேங்குதுடா, காரி மூயிறாங்கடா. அதனால தான் நம்மளாம் கதை யோசிக்க போகிறதில்ல, சவுத்துலேருந்து களவாண்ட போகிறோம். உண்மையாகவே அவன் லூஸ் தான் போல. ப்ரொடியூசர் ரெடி, கேமராமேன் ரெடி, டேரக்டர் கூட ரெடி. ஆனால் கதை இன்னும் கிடைக்கலப்பா. இப்போ கதைக்கு என்ன பண்ணுறது? கிடைச்சிருச்சுடா. நான் ஓரமா தானே இருக்கேன் கொங்காங்கோ. MCA அதாவது மிடில் கிளாஸ் அபாய். நம்ம இது மிடில் கிளாஸ் ஆம்பளன்னு சொல்லி டிஸ்னி ஹாட் ஸ்டாரில் பார்த்துருப்போம். இப்போ அது ஜியோ ஹாட் ஸ்டாரில் பார்த்துருப்போம். இந்த படம் வந்துட்டு அப்படி ஒரு கல்ட்டு படம், செம சூப்பரான படம் அப்படின்லாம் ஒன்றுமே கிடையாது. இந்த படத்துல கிரிஞ்ச் எலிமெண்ட்ஸ் தூவப்பட்டிருக்கும். எனக்குமே இந்த படம் வந்துட்டு அவ்வளோ ஒன்றும் பிடிச்சி போகல. இந்த ஹிந்தி ரீமேக் நிக்கம்மாவை பார்க்குற வரையிலும் அந்த கருமத்தை பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் தான் MCA எவ்வளோ பெட்டரான படம்னு எனக்கு புரிஞ்சிச்சு. அதே மாதிரி உங்களுக்கும் அது புரியணும்ல, அதுக்காக தான் இந்த வீடியோ. நம்ம MCA படத்தில் நம்ம நானிக்கு ஒரு சூப்பர் பவர் ஒன்று இருக்கும். அதுக்கு பேர் தான் ஃபோட்டோகிராஃபி மெமரி. அவர் எதையாவது பார்த்தாலோ கேட்டாலோ அது அவருக்கு மறக்கவே மறக்காது, ஞாபகம் இருக்கும். எதையாவது ஒரு வாட்டி பார்த்துட்டான் கேட்டானா லைஃப்ல மறக்க மாட்டான். அப்போ ஒரு வருஷத்துக்கான கேலண்டர் அவர் ஒரு தடவை பார்த்தா போதும், அவருக்கு கேலண்டரே தேவையில்ல. ஆனால் அது மட்டுமா, அவர் ஒரு படத்தை ஒரு தடவை பார்த்துட்டா போதும், பேன் பண்ணா கூட கவலைப்பட தேவையில்ல. ஆனால் நம்ம நிக்கம்மால இருக்கிற ஹீரோவுக்கு அந்த மாதிரி பவர் இல்லை. அவர் பார்த்ததை மட்டும் இல்லை, அவர் பார்க்காததையும் அவரால் ஞாபகம் வச்சுக்க முடியும். அவ்வளோ ஏன், அவரால் எதிர்காலத்தையே ப்ரெடிக்ட் பண்ண முடியும். சூப்பர் பவர் உனக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது ராஜா. நீ அப்புறமா அண்ணன் வந்து பாருண்ணே. நம்ம நானியும் அவரோட ஃப்ரெண்ட்ஸும் பாரில் உட்காந்து இந்த மெமரி டெஸ்ட் பண்ணுற மாதிரி கேம்ஸ் விளாண்டுருப்பாங்க. ஆனால் இங்கே நம்ம ஹீரோ கிரிக்கெட் விளாண்டுருக்காரு. இதில் எப்படி அவரோட சூப்பர் பவரை காட்ட முடியும்? எனக்கு ஒரே சந்தேகமாக இருக்கே. ஒரு பவுலர் எந்த மாதிரி பவுலிங் போட்டு அவுட் பண்ணாங்கிறத ரீவைண்ட் பண்ணி, இந்த மாதிரி தான் நமக்கும் பவுலிங் போட போறாங்கிறத ப்ரெடிக்ட் பண்ணி அந்த ஹிட்டை அடிப்பாரு. நம்ம நானி திரும்பி ஊருக்கு போவார் அவங்க அண்ணனை பார்க்க. அப்போ ஃப்ளாஷ்பேக்கில் அண்ணனும் தம்பியும் எப்படி வாழ்ந்தாங்கன்னு சொல்லி ஓட்டி காட்டுவாங்க. அதையே தான் இங்கேயும் பண்ணுறாங்க. ஆனால் அதே மாதிரியான எமோஷன் கன்வே ஆகுதான்னா இல்லை. और संडे को मेरी माँ बन जाता था. நல்லா இருக்கும், சாப்பிடு. Madam was taking over. இந்த சீன்லாம் நானி எந்த அளவுக்கு நல்லா நடிச்சிருக்காருங்கிறதெல்லாம் இந்த படம் பார்க்குறப்ப தான் எனக்கு புரிஞ்சுது. ஊருக்கு நானி வந்த உடனே எப்படி இருக்க நானின்னு வந்து அண்ணன் கட்டி பிடிச்சி கதறவான்னு நினச்சி வந்த நானிக்கு ஒரு டிசப்பாயின்மெண்ட். அந்த டிசப்பாயின்மெண்ட்டை கொஞ்சம் காமிக்கலாக கன்வே பண்ணியிருப்பாங்க. நாங்களும் காமிக்கலாக தான்டா கன்வே பண்ணுறோன்னு சொல்லி குதிரை வச்சிருக்காங்க இவங்க. வந்த உடனே ஆரம்பிச்சிருவியா? ஃப்ரெஷ்ஷாக வேணா? वाह, to the point. बुरा ना मानो तो पहले फ्रेश हो लूं मैं. வயிறு எரியுது, இன்னும் டிஃபன் கூட சாப்பிடல, சாப்பிட விடு. भूख लगी है मुझे. अरे मेरी बात तो खाना खा लो पहले. நான் திரும்பவும் சொல்கிறேன், நானி இந்த இடத்துல எவ்வளோ நல்லா நடிச்சிருக்காருங்கிறத நான் இவர் நடிப்பை பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன். மறுபடியும் நம்ம கோல்டன் டேஸ் நமக்கு திரும்ப கிடைக்க போகுது. ஃப்ரைடே சினிமா, சாட்டர்டே சரக்கு பின்னி அடிக்கலாம். உடனே இந்த விஷயத்தை சித்திக்கிட்ட சொல்லணும். मैडम गई. If I'm not wrong or if I'm wrong, தயவு செஞ்சு எடுத்து பாருங்க. அப்புறம் அன்னைக்கு டிரான்ஸ்ஃபர், அங்கே போய் வேலைக்காரனா வேலை செய்கிறது. அப்புறம் வேலையெல்லாம் வெறுத்து போய் வீராப்பா வீட்டுக்கு கிளம்புறது. போகிறப்ப பார்க்குறாரு ஹீரோயினை. तुम मुझे बहुत अच्छे लगे, मुझसे शादी करोगे? இந்த வாய்ஸ் கூட நான் எங்கேயோ கேட்டிருக்கேன், எங்கேயோ பார்த்துருக்கேன், எங்கே பார்த்தான்னு தெரியலையே. என்ன எங்கேயோ பார்த்துருக்கேன்னு சொன்னீங்க. இன்னுமா என்ன தெரியல. சப்தேரா பாட்டுக்கு கவர் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த கவர் சாங்கை பாடினவங்களே இவங்க தான். அந்த வாய்ஸு அந்த வாய்ஸு சப்ஸ்கிரைபர்ஸ் வாய்ஸு அவ்வளோதான். ஏய் அவங்க வாய்ஸுன்னு எனக்கும் தெரியும், வேற ஏதாவது சொல்ல. ஹீரோயினை பார்த்த ராத்திரி ட்ரிங்கை போட்டுட்டு வீட்டுக்கு லேட்டாக வருவார். அண்ணங்கிட்ட டோரை சாத்திட்டு படுத்துட்டாங்கன்னு காண்டா பேசிட்டு இருப்பாரு. அண்ணி வந்ததும் அப்படியே பம்பிடுவாரு. அண்ணே, நான் பத்திரமா வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டேன். ஆனால் இங்கே நிக்கம்மால அண்ணி அம்மன் வேஷம்லாம் போட்டுட்டு வராங்க பாருங்க.
எம்சிஏ படத்துலயே ஒரு கியூட்டான சீன்னா கூட்டு போய் கிஸ் அடிக்கிற சீன் தான். அது அவங்க 2 பேருமே அவ்வளோ கியூட்டா அவ்வளோ இன்னசென்ஸா பண்ணியிருப்பாங்க. கிட்ட வர சொன்னா வருவியா? இன்னும் கிட்ட வர சொன்னா வருவியா? மொத்தம் கொடுக்கறேன்னு சொன்னா கொடுக்க விடுவியா? அது ரொம்ப நல்லா இருக்கும். ஆனா இங்க அந்த சீனியே காணோம். எங்கடா இங்க நல்லா இருந்த அந்த ஒரு சீனும் காணோம். கட் பண்ணி நம்ம வில்லனோட என்ட்ரிக்கு போயிட்டாங்க. இங்க நம்ம வில்லனோட என்ட்ரி வெறும் நார்மலா தான் இருக்கும். போய் ஒரு மிலிட்டரி ஆபீசரை பாப்பாரு, அந்த பஸ் எரிச்சதுக்கான ஆதாரத்தை கொடுன்னு கேட்பாரு, தர முடியாது போடா அப்படின்னதும் சுட்டு போட்டு வந்துருவாரு. ஆனா இங்க நம்ம வில்லன் கார்பேஜ் கவர் போட்டு கவர் பண்ணி படுத்துட்டு இருக்கான். டேய் சாமியார், எதுக்குடா வில்லன் இப்படி பண்ண சொன்ன? इनकी कुंडली में लिखा है எனது குண்டில கல்லு இருக்குதா? நம்ம அண்ணியோட தங்கச்சி தான் நம்ம காதலிக்கிற பொண்ணுன்னு நம்ம ஹீரோவுக்கு தெரியாது. அந்த பொண்ணை பார்க்காமையே கூட்டிட்டு போய் காலேஜ்ல இறக்கி விடுவாரு. எப்படிடா உன்னால மட்டும் பார்க்காம இருக்க முடியுது? கல்யாணம்னா நீ பொழைச்சிக்கூடா தம்பே. அங்க போயிட்டு இது நம்ம ஆல் காலேஜ் அட்டங்க ஃபோன் பண்ணுவாரு. அங்க ஒரு சின்ன டிராமா ஒன்று பிளே ஆகும். அதுவும் நல்லா இருக்கும் படத்துல. அப்படி நம்பிக்கை இல்லைன்னா வீட்டில் வந்து பார்த்துக்கோம் பாரு. நம்ம அண்ணியோட தங்கச்சி தான் நம்ம லவ்வர்னு தெரிய வர சீக்வன்ஸ்லாம் அவ்வளோ நல்லா இருக்கும். இவனுங்க எடுக்க கஷ்டப்பட்டுட்டு விட்டுட்டானுங்களா இல்லை இது தேவையில்லைன்னு எடிட்டர் தூக்கிட்டாரா? அப்படி சப்போஸ் எடுத்து எடிட்டர் தான் தூக்கிட்டானா எடிட்டர் நல்லா வாட்ச் பண்ணுங்க. நல்ல நல்ல சீனெல்லாம் வெட்டி தூக்கிட்டு இருக்கிறான். மறுபடியும் சொல்றேன், ஆக்டிங் எவ்வளோ இம்பார்ட்டன்ட்ங்கிறத இந்த சீனை வச்சு தெரிஞ்சுக்கோங்க. அக்காவா? தங்கச்சி? மாமா? मैडम की बहन इतना बड़ा गेम. நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் பஸ்ஸில் போயிட்டு இருக்கிறப்ப அந்த பஸ்ஸை பிடிச்சி விசாரிப்பாங்க அண்ணி. ஒரு பஸ்ஸு, அதுக்குள்ள சில ஜூனியர் ஆர்டிஸ்ட். அதை சேர்த்த முடியல இவங்களால. பஸ்ஸை காராக மாற்றி அவனை கேப் ஓட்ட வச்சுட்டாங்க. சிவாவோட மானத்தை சிவலோக வரைக்கும் பறக்க வச்சுட்டாங்க. அப்புறம் கரண்ட் ஆஃப் ஆகி கட்டி பிடிச்சி காதில் அன்னைக்கு தெரிஞ்சு ஹீரோயினை இடம் மாற்றிடுவாங்க. எனக்கு இவங்களோட ஆக்டிங்லாம் பார்க்குறப்ப தான் நம்ம ஊர் ஆளுங்க எவ்வளோ நல்லா நடிக்கிறாங்கிறதே புரியுது. நமக்கு இதை புரிய வைக்கிறதுக்காகவே பணத்தை போட்டு எடுக்கிறான் பாருங்க. அப்புறம் சிவா வந்து மிரட்டுவான், சீஸ் பண்ண வண்டியை விட்டுரு, அப்படி இல்லைன்னா வேலையை விட்டுரு, உயிரை விட்டுறாத. இந்த பக்கம் டான் பட அம்மா கன்வின்ஸ் பண்ற மாதிரி சில காரணங்கள்லாம் எடுத்துட்டு வந்து நானியோட சித்தப்பா கன்வின்ஸ் பண்ணிட்டு இருப்பாரு. டான் பட அளவுக்கு கேவலமான காரணம்லாம் இல்ல, கொஞ்சம் டீசென்டான காரணமா தான் இருக்கும். அண்ணி மேல பாசமும் மரியாதையும் வந்ததுக்கு அப்புறமா அண்ணியை கொல்ல போன சிவாவை ஒரே ஒரு அடிதான் அடிப்பாரு. அவன் ஓடி போய் படுத்துக்குவான். ஃபைட் சீன் வரைக்கும் நான் சொல்லவே தேவையில்ல. தெலுங்கு படத்துல மாசா இருக்கும். ஆனா வடக்குல இவன் பண்றது தமாசா இருக்கு. யாருடா இந்த குழந்தை மூஞ்சிக்காரனெல்லாம் கூட்டிட்டு வந்து குங்ஃபு பண்ண வைக்கிறது? நம்ம ஹீரோ ஸ்க்ரூ டிரைவர் எடுத்து சும்மா டோர்ல விட்டு திருவுன்னு திருவிட்டு இருக்காரு. அங்க என்ன இருக்குன்றா அந்த திருவுற. நான் இந்த சீனை மிடில் கிளாஸ் ஆம்பளை படத்துல பார்க்கவே இல்லை. இது அந்த படத்தோட சீனே இல்ல, துப்பாக்கி படத்தோட சீனு. டேய், நீங்க துப்பாக்கி படத்தோட சீன் எடுத்து வச்சதெல்லாம் எனக்கு பெருசா தெரியலடா. அதை நீங்க ஒழுங்கா பண்ண மாட்டேங்கிறீங்களடா. அப்புறம் அண்ணி கூட்டு போய் மன்னிப்பு கேட்க சொல்லுவாங்க. அப்படியே பம்பிக்கிட்டே வராராம். இப்ப பாருங்கண்ணே நீங்க. ஏண்டா என்னடா இப்படி போறாமே பணிவுனே. இவங்கெல்லாம் இங்கிலீஷ் படிப்பாங்களா படிக்க மாட்டாங்களா? ஒருத்தனுக்கு கூட அங்க இருக்கிற சப்டைட்டில்ஸ் பார்த்து கூட இங்க இதுதான் நடக்குதுன்னு புரியல பாருங்களேன். லேண்ட வித்து இவனுக்கு சார், அதான் சாருக்கு இவன் ஃபேஸ் பார்த்தால எனக்கு சார் ஃபேஸை பார்க்கும்போது ரொம்ப ரிஸ்கா இருக்கும்னு தோணுது. இங்க நம்ம கிஷோர் அவருக்கு மரியாதை வேணும் அப்படிங்கிறதுக்காக சார் அப்படின்னு சொல்லி கூப்பிடுங்கன்னு சொல்றாரு. ஆனா ஹிந்தியில இருக்கிறவன் அவன் பேரையே மிஸ்டர் சார்னு வச்சுக்கிட்டான். Excuse me, the name is Sir, Mr. Sir. இதை வச்சு பின்னாடி ஒரு காமெடி ட்ராக் ரன் ஆகும். அதுவுமே நல்லா இருக்கும். இது எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தான். பாத்தீங்களா, நீங்க கிரெடிட் பூரா இவருக்கு கொடுத்தா கிரெடிட் எல்லாத்தையும் இவர் உங்களுக்கே திருப்பி கொடுத்துறாரு. அதையும் இந்த நாய்ங்க வெட்டி தூக்கிட்டானுங்க. உங்களோட மேரேஜ் ஆனிவர்சரி நீங்க டெல்லியில போய் கொண்டாடினீங்கன்னா நல்லா இருக்கும்னு சொல்லி டெல்லிக்கு அனுப்பி வைப்பாங்க. நான் இந்த சீனை கூட எம்சிஏ படத்துல பார்த்தது இல்லப்பா. அட இது சூரிய வம்சம் படம்பா, தெரியாதா? அண்ணி போய் சர்ப்ரைஸா அங்க இறங்குவாங்கன்னு பார்த்தா அண்ணன் சர்ப்ரைஸா இங்க வந்து இறங்கிறான். ஆனா இங்க அந்த நல்ல காரியத்தை பண்ணதே நம்ம வில்லன் தாங்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. இங்க பாத்தீங்களா, இவர் தான் எனக்கு டிக்கெட்லாம் போட்டு கொடுத்து நீங்க வர வச்சாரு. அந்த நல்ல காரியத்தை பண்ணவன் நீதானா? இப்ப வில்லனோட கோல் என்ன அப்படின்னு பார்த்தோமா, அண்ணியை போட்டு தள்ளுறது. எம்சிஏ படத்துல இருக்கிற வில்லன் கரெக்டான கோல்ல இருப்பான். அதுல இருந்து அவன் மாறவே மாட்டான். நம்ம ஹீரோ போயிட்டு வில்லனை ஜெயில போடுறதுக்கு ஆதாரம்லாம் திரட்டி ஜெயிலே போட்டுருவாரு. நமக்கு தெரியும் வில்லனை ரொம்ப நாள் ஜெயில வச்சுட்டு இருக்க முடியாதுன்னு சொல்லி வெளியே வந்து அண்ணியை கடத்திட்டு போய் எங்கேயோ வச்சிருவான். எங்கடா எங்க அண்ணின்னு போய் கேட்க போனா, உன் அண்ணி எங்க இருக்கிறான்னு எனக்கு மட்டும்தான் தெரியும், அவ எங்க இருக்கிறான்னு நீ தெரிஞ்சுக்க கூடாது, அவ எங்க இருக்கிறான்னு யாருக்குமே தெரியாம அவ பசிப்பட்டினிலேயே செத்து போகணும், அவ சாவணும்னா நான் சாவணும்னு சுட்டுக்கிட்டு கோமாக்கு போயிடுவான் அந்த கிருக்கேன். அப்புறம் 5 நாள் அங்க இங்கன்னு தேடி
அப்புறம் அவன் எங்கே ஆரம்பிச்சதோ அங்கே தான் முடியும் அப்படின்னு சொன்னது ஒரு பாயிண்ட்டாக லீடாக வச்சுக்கிட்டு எப்படியோ போயிட்டு 5 நாள் கழிச்சு அண்ணியை காப்பாற்றிடுவார். சோறு தண்ணியே இல்லாமல் அந்த அண்ணியும் 5 நாள் உயிரோடு இருந்திருக்கும். எப்படின்லாம் என்ன கேட்காதீங்க, அது இருந்திருக்கும். கோமாலேருந்து முழிச்ச சிவா அம்னீஷியா வந்து எல்லாத்தையும் மறந்து போய் நானிக்கு ஃப்ரெண்டாகவே மாறிடுவான். இதுதான் MCA படத்தோட கிளைமேக்ஸ். அப்படியே நம்ம நிக்கம்மா பக்கம் வந்தோமா, அண்ணியை காணோன்னு சொல்லிட்டு அறக்க பறக்க ஓடி போய் நம்ம ஹீரோ கேட்குறாரு, என் அண்ணியை எங்கடா வச்சிருக்க ரஸ்கல், அப்படின்னா உன் அண்ணியை நீயே கடத்தி வச்சுக்கிட்டு எங்கன்னு என்கிட்ட வந்து கேட்குற, அப்போ மரியாதையாக சொல்லு நீ எங்க அண்ணியை வச்சிருக்கன்னு அவன் கேட்குறான். அப்போ நம்ம அண்ணி என்ட்ரி கொடுக்குறாங்க போலீஸ் கிட்ட போட. ஏதோ சொன்னான், அவன் என்ன சொன்னான்னு யாருக்காவது தெரியுமா? எப்படி ஆர்டிஓலேருந்து திடீர்னு போலீஸ் அப்படி நம்ம கேட்டக்கூடாது. அவங்க போலீஸாக தான் இருந்திருக்கிறாங்க, வில்லனை பிடிக்கிறதுக்காக ஆர்டிஓவாக மஃப்டியில் வந்திருக்காங்க. அப்போ இவங்க போலீஸ்ன்னு கல்யாணம் பண்ண புருஷனுக்கு தெரியாதா, புருஷனோட தம்பிக்கு தெரியாதா? இதுக்கு முன்னாடி பழைய ஊரில் போலீஸ் வேலையை பொதுப்படையாக தானே செஞ்சுட்டு இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த வில்ல என்ன சொல்கிறான், நான் உங்கள் அண்ணனை கடத்திட்டு கொண்டு போய் வச்சுட்டேன், முடிஞ்ச உங்கள் அண்ணனை காப்பாற்றிக்க அப்படின்னு சொல்லி சுட்டுக்கிட்டு கோமாவுக்கு போயிடுறான். ஐயோ ஏன்டா இவர் நடிக்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கு எரிச்சல் வருது. அப்புறம் அண்ணனை காப்பாற்றி எப்படியோ படத்தையும் முடிக்கிறாங்க. இந்த படத்தை எடுத்தது என்னமோ MCAவோட ஃப்ளேவர் குறையாம தான் எடுத்திருக்காங்க. சின்ன சின்ன விஷயம் அவங்க ஏரியாவுக்கு மாற்றி ஓரளவுக்கு நல்லா பண்ணியிருக்காங்க. ஆனால் இது எல்லாத்தையுமே நம்மளால் ஆக்டிங்கில் தான் வெளியே கொண்டு வர முடியும் அப்படிங்கிறதே மறந்துட்டாங்க. படத்தில் இருக்கிற யாருக்கும் நடிப்புன்னா என்னன்னே தெரிய மாட்டேங்குது. ஷில்பா செட்டி மட்டும்தான் ஏதோ கொஞ்சம் நடிக்கிறாங்களே ஒழிய மற்ற எல்லாரும் ஒரு மார்க்கமாக ஆக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் ஹீரோயின் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க, விட்டு கொடுக்க மனசு வர மாட்டேங்குது. Hey guys, thank you so much for watching. I really hope you guys enjoyed. If you liked it, then don't forget to like it. என்ன சொல்கிறாங்கன்னு புரியுதா? வீடியோவை லைக் பண்ணுறதாம்ப்பா. லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. உங்களை அடுத்த வீடியோவில் வந்து பார்க்குறேன்.